நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாலிடிக்ஸ் சம்மந்தமாக நான் நிறையா பேசியிருந்தேன். நாட்டு நடப்பு விஷயங்கள் நான் நிறையா சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நம்ம டிஃபென்ஸ் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு வர்ற ரெஸ்பான்ஸ் நேற்று வீடியோவுக்கு வரல. ஆனால் நேற்று வீடியோ நல்லா இருந்தது அப்படின்றது பர்சனலாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங். ஸோ நேற்று வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் அஸ் யூஷுவல் நம்ம வழக்கமாக பேசக்கூடிய அந்த டாபிக்ஸ் அது ரிலேட்டடாக முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒரு 2-3 நாள் அது சம்மந்தமாக நான் எதுவுமே பேசவே இல்லை. முதல்ல நான் சொல்லணும்னு நினைக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்ன, ஒரு ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் ட்விட்டரை இந்தியாவில் பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி டிக்டாக், பப்ஜி எல்லாம் பேன் பண்ணாங்களோ ஸோ அந்த மாதிரி பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போது நடந்திருக்கிறது வேற ஒரு ரீசனுக்காண்டி, அதாவது சைனீஸ் அப்ளிகேஷன் தான் சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பேன் பண்ணோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தோம். ட்விட்டரை பேன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்மளுடைய டிஃபென்ஸ் அனலிஸ்ட் ஒருத்தர் லடாக் போயிருந்தாரு. ஸோ லடாக்ல பார்டர் ஏரியாஸை அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணி அது சம்மந்தமான விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்காண்டி அவர் போயிருந்தப்போ, முக்கியமான ஒரு நம்மளோட இந்தியாவுக்கு சொந்தமான இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியை சைனான்னு சொல்லிட்டு ட்விட்டரில் காட்டுறாங்க, டேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்புறம் இந்தியா ட்விட்டரோட சிஇஓக்கு லெட்டர் எழுதி கேட்டதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தப்பு நடந்து போச்சு, இந்த மாதிரி மாற்றிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. இப்போ என்ன மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லடாக், லே இது எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை, ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதோட ஒரு அங்கமான ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கூட ஜம்மு அண்ட் காஷ்மீரை அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு தனி யூனியன் டெரிட்டரி, லடாக் ஒரு தனி யூனியன் டெரிட்டரியா ட்விட்டர் ரெகனைஸ் பண்ணல. அப்போ என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு புறம்பான, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களோ அதற்கு மாறான இவங்க ஒரு தனி ஐடியாலஜியை ட்விட்டர் எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற அந்த எண்ணம் நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு தோணுது. ஸோ திருப்பியும் இந்தியா ட்விட்டருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷன் சரியாக கொடுக்கல, சாட்டிஸ்ஃபேக்டரியாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய ஐடி மினிஸ்ட்ரி ட்விட்டரை பிளாக் பண்ணுறதுக்காக, அதாவது பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது ஒரு சாதாரண நியூஸ் இல்லை. ட்விட்டர் அப்படின்றது ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பயங்கரமான பிளாட்ஃபார்ம் எல்லாருமே யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இது இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லை, ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒபாமா, அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் ஒபாமா அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு புக் எழுதி இருக்கிறார். ஸோ அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாத்தையுமே பேசினவங்க பழகினவங்களை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் ராகுல் காந்தி ஒரு சரியான ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது ராகுல் காந்தி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் செயல்பட்டு இருக்கிறாரு. ஆனால் அதற்கான கெப்பாசிட்டியோ அந்த அப்டிடியூட் லெவலோ ராகுல் காந்திக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே டீக்ரேட் பண்ணி டீக்ரேடுன்னு இல்லை, அவருடைய ஒப்பீனியனை சொல்லியிருக்கிறார். ஸோ கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு இது ஒரு ரெட் ஃபேஸ்டு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் அப்படின்னே சொல்லலாம். எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. லடாக்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை அப்படின்றது போயிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ குளிர்காலம் அப்படின்றது வந்ததுனால 2 கண்ட்ரீஸுமே எப்படியாவது சோல்ஜர்ஸை அங்கேருந்து டீஎஸ்கலேஷன் ப்ராசஸ் மூலியமாக பின்வாங்க வைக்கணும். அதாவது அந்த இடத்துல அவங்க இப்போதைக்கு இருக்க வேணாம் அப்படின்ற இந்தியாவும் ஃபீல் பண்ணுறாங்க, சைனாவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் லடாக் கூல் ஆஃப் பிளான் அப்படின்ற ஒரு பிளானை கையில் வச்சிருக்காங்களாமா. ஸோ அதன் அடிப்படையில் கூடிய சீக்கிரம் சோல்ஜர்ஸ் அங்கேருந்து லடாக்லேருந்து அந்த பார்டர் ஏரியாஸ்லேருந்து ரொம்பவே கடினமான குளிர் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க, தீர்க்கமாக முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் டிஸ்என்கேஜ்மெண்ட், அதாவது டிஎஸ்கலேஷன் அண்ட் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, அதாவது ட்ரம்ப் நான் ஆஃபீஸை விட்டு போனாலும் பரவாயில்ல, போகிறப்போ சைனாவுக்கு இன்னும் பெரிய நெருக்கடியை நான் கொடுத்துட்டு போவேன் அப்படின்றது சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்கன் கம்பெனிஸ், முக்கியமான ஃபர்ம்ஸ் சைனீஸ் ஃபர்ம்ஸில் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது எந்தெந்த சைனீஸ் ஃபர்ம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனீஸ் மிலிட்ரியோட லிங்காக இருக்கக்கூடிய முக்கியமான சைனீஸ் கம்பெனிஸில் அமெரிக்கன் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை ட்ரம்ப் போட்டிருக்கிறாரு. ஸோ அதனால் இனிமேல் அந்த சைனீஸ் கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அமெரிக்கா சைட்லேருந்து வர்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவோட
அமெரிக்காவோட மெரைன் ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து அமெரிக்காவோட அந்த மெரைன் கண்டிஜென்ட்ல இருந்து வந்துட்டு தாய்வானுக்கு போயிருக்கிறாங்க. தாய்வானில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இந்த விஷயத்துலையுமே வந்துட்டு பீஜிங் செமையாக வந்துட்டு காண்டாயிருக்கிறாங்க. என்ன இவங்க அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு தாய்வானுக்கு ஹெல்ப் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ட்ரம்ப் போகிறப்ப கூட வந்துட்டு நான் பெரிய அளவுக்கு தாய்வானுக்கு பயங்கரமான ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற வந்துட்டு காமிச்சிட்டு போறாரு. ஸோ இன்னொரு பக்கம் எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, இதே விஷயங்களை தாங்க வந்துட்டு ஜோ பிடனும் வந்துட்டு பண்ணுவாரு. தாய்வானுக்கு ஹெல்ப் பண்றதுல வந்துட்டு கொஞ்சம் கூட மாற்றம் எதுவுமே இருக்காது. எல்லா ஹெல்ப்புமே வந்துட்டு இதற்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ சைனாவை கவுண்டர் பண்ற விதத்துல வந்துட்டு அமெரிக்கா, இந்தியா எல்லாருமே வந்துட்டு ஒரே நிலைப்பாடுல இருக்கிறாங்க அப்படின்ற வந்துட்டு இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நான் ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் நியூஸ்க்கு வந்துட்டு நான் வர்றேன். என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்மளுடைய டிஃபென்ஸ் அந்த இதை வந்துட்டு செட்டப்பை வந்துட்டு தியேட்டர் கமாண்ட்ஸை வந்துட்டு ஜாயிண்ட் தியேட்டர் கமாண்டாக மாற்றுறது அப்படின்ற ஒரு ப்ரொபோசலை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், நார்தர்ன் கமாண்ட், அப்புறம் வந்துட்டு தனியாக அந்தமான நிக்கோபார் ஐலாண்டில் வந்துட்டு ஒரு ட்ரை சர்வீஸ் கமாண்ட், இந்த மாதிரி நிறைய கமாண்ட் இருக்குல்ல. ஒவ்வொரு சர்வீசஸ் கீழேயுமே வந்துட்டு நிறைய கமாண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இன்டெகிரேட் பண்ணுறது 5 தியேட்டர் கமாண்டாக வந்துட்டு கொண்டு வரது அதான் பிளானில். ஸோ இந்த 5 தியேட்டர் கமாண்டில் வந்துட்டு ஒன்று வந்து மேரிடைம் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடல் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தியேட்டர் கமாண்ட் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மேரிடைம் கமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதற்கான அந்த ஒரு செய்திகள் எல்லாமே வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதை கேட்குறப்ப வந்துட்டு இந்த அளவுக்கு கோஆர்டினேட்டடாக பயங்கரமாக இருக்குமா, பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மேரிடைம் கமாண்டில் வந்துட்டு அதாவது ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. கொண்டு வர போகிற இந்த மேரிடைம் கமாண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்டை வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிடுவாங்களாமா. இந்த ட்ரை சர்வீசஸ் கமாண்டும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கிறதும் வந்துட்டு நம்மளுடைய மேரிடைம் கமாண்டு கீழே வந்துட்டு வந்துடும். ஸோ அதனால பெரிய அளவுக்கு ஒரு கோஆர்டினேஷன், ஒரு எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மேரிடைம் ஸ்ட்ரைக் யூனிட் அப்படின்ற ஒன்று வந்துட்டு கொண்டு வருவாங்களாமா. ஸோ இந்த ஸ்ட்ரைக் யூனிட்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸ், பாம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதாவது எனிமியோட ஹார்பரை, எனிமியோட நேவல் ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு பெரிய அளவுக்கு தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஸ்குவாட்ரன் வந்துட்டு இந்த மேரிடைம் ஸ்ட்ரைக் யூனிட்ல வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு மேரிடைம் கமாண்டு கீழே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான பாம்பர்ஸையும் வந்துட்டு இனிமேல் இந்தியா பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற அந்த கேள்விக்குறிகளும் வந்துட்டு எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மேரிடைம் கமாண்ட் கீழே பார்த்துக்கிட்டீங்கன்னா குரூப் வந்துட்டு ஒரு யூனிட்டை வந்துட்டு செட்டப் பண்றது வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குரூப் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது கடல்ல இருந்து நிலத்தில் இறங்கி பயங்கரமா எதிரி நாட்டோட பகுதிகளை வந்துட்டு பிடிக்கிறது. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ட்ரைன்டு யூனிட்ஸ், அப்புறம் வந்துட்டு ஆர்மர்டு ரெஜிமெண்ட்ஸ், அதாவது பெரிய அளவுக்கு ஆர்ட்டிலரிஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு கப்பல்ல இருந்து கரையில இறக்கி எதிரிகளோட இடத்துல போய் வந்துட்டு தாக்குறது. ஸோ இதற்காக வந்துட்டு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து ஒரு தனி பிரிகேடை வந்துட்டு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொரு பக்கம் பயங்கரமான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அவுட் ஆஃப் ஏரியா கண்டிஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணுவாங்களாமா. இது எல்லாமே வந்துட்டு மேரிடைம் கமாண்ட் கீழே வரும். ஸோ இந்த அவுட் ஆஃப் ஏரியா கண்டிஜென்சிஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மால்தீவ்ஸ்ல, அப்புறம் வந்துட்டு மொரீஷியஸ்ல, ஸ்ரீலங்காவில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன்ஸ்ல வந்துட்டு ஈடுபட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி எதிரி நாட்டோட பகுதிகளில் போயிட்டு வந்துட்டு பயங்கரம், அதாவது இது வந்து எதிரி நாடுகள் அப்படின்றது இல்லை, ஒரு போர்க்காலத்தில் வேற ஒரு லேண்டில் போயிட்டு பயங்கரமான ஆப்ரேஷன்ஸ்ல வந்துட்டு ஈடுபடுறது. ஸோ அதற்காக ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு தேவை. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் தியேட்டர் கமாண்ட்ஸ்ல வந்துட்டு செதறி கிடக்குதாமா. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே கமாண்ட் கீழே போடுறப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஃபயர் பவர், அப்புறம் வந்துட்டு பயங்கரமான ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அதனால மேரிடைம் கமாண்ட் அப்படின்றது ஆப்ரேஷனல் ரெடினஸ் வந்து அது வந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு வேற லெவலில் இருக்கும். ஸோ அதற்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஏர் டிஃபென்ஸ் கமாண்டை வந்துட்டு கண்டிப்பாக செட்டப் பண்ணுவாங்க. ஏர் டிஃபென்ஸ் கமாண்டுக்கு அப்புறம் தான் மேரிடைம் கமாண்டுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிலிப்பைன்ஸ் வந்துட்டு ஃபைனலாக இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் மிசைல்ஸ் வந்துட்டு வாங்க போறாங்க. அதாவது எல்லா விஷயங்களுமே வந்துட்டு உறுதியாயிருச்சு. இந்த பிப்ரவரி மாதம் வரப்போற பிப்ரவரி மாதம் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும் பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட்டும் வந்து ஒரு ஜாயிண்ட் மீட்டிங்ல வந்துட்டு அதற்கான ஃபைனல் அந்த இதை வந்துட்டு அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு சைன் பண்ணுவாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து வந்துட்டு வாங்குறது வந்துட்டு கிட்டத்தட்ட 99% வந்துட்டு உறுதியாயிருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இதற்கு முன்னாடி எதனால வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நீடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த காஸ்ட் ரிகார்டிங் வந்துட்டு நிறைய எவ்வளோ விலை கொடுக்கணும் என்ன அப்படின்ற சம்பந்தமாக நிறைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாமே வந்துட்டு கிளியர் ஆயிருச்சு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் டீம் வந்துட்டு பிலிப்பைன்ஸை போய் ஒரு சில விஷயங்கள் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட ஹேண்ட் பேஸ்டு பிரம்மோஸ் மிசைல தான் வந்துட்டு பிலிப்பைன்ஸ் வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்க போறாங்க. ஸோ அதற்கான ஃபெசிலிட்டி எல்லாம் அங்கே இருக்குதா, என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு தேவை அப்படின்றத வந்துட்டு இந்தியா பார்க்க போறாங்க. ஸோ அதற்கடுத்து வியட்நாம், அப்புறம் வந்துட்டு தாய்லாந்து, அப்புறம் வந்துட்டு இந்தோனேஷியாவும் இந்த மிசைலை, பிரம்மோஸ் மிசைலை வாங்குறதுக்கான அந்த பிளான்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து பிரம்மோஸ் மிசைலை வந்துட்டு பிலிப்பைன்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நம்ம கிட்ட இருந்து வாங்குறது பிரம்மோஸ் மிசைலை. இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்துட்டு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ சீக்கிரமாக இந்தியாவுக்கு வந்துட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு நாங்கள் கொடுப்போம். இப்போ இருக்கக்கூடிய அந்த டெலிவரி டைம் டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2021
இறுதிக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு பிளானு. அதற்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கான அந்த முயற்சிகளை வந்துட்டு நாங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 200 ஜாயிண்ட் வெஞ்சரில் தயாரிக்க போகிற கேமோ அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு முடிச்சு கொடுப்போம் அப்படின்ற வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியா ரஷ்யா இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு முக்கியமாக நடந்து வந்துட்டு இருக்கு. எல்லாமே இந்தியாவுக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். ஸோ இது எல்லாமே அதே டைரக்ஷனில் வந்துட்டு போச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் வந்துட்டு இந்தியாவோட அந்த டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும். தொடர்ச்சியாக வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். என்ன நடக்குது அப்படின்ற வந்துட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதெல்லாமே வந்துட்டு நான் ஜஸ்ட் கேஷுவலாக வந்துட்டு படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ நான் ட்ராவலில் இருக்கிறதுனால வந்துட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சது வந்துட்டு நான் பேச முடியலை. ஸோ அதனால் இப்படி வந்துட்டு ஒரு கலெக்டிவாக நியூஸ் மாதிரி வந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய முக்கியமான விஷயத்தை ஒரே வீடியோவில் டம்ப் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது அதான் வந்துட்டு என்னுடைய மோட்டிவே. ஸோ நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.